அன்பான நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நம்முடைய நன்னூல் பதிப்பகத்தின் சார்பில் இந்த சென்னை புத்தக கண்காட்சியினுடைய அறிவு திருவிழாவை முன்னிட்டு நமது நாடறிந்த நல்லதொரு கவிஞர் எழுத்தாளர் நாகூர் அப்துல் கய்யூம் அவர்கள் எழுதிய விழித்தெழும் இரவுகள் என்கிற இந்த குறுங்கவிதை தொகுப்பினை இங்கே வெளியிடுகிறோம். கூடுதலாக நாகூர் கய்யூம் அவர்கள் எழுதிய சாதனை கவிஞர் சாரண பாஸ்கரன் என்கிற ஒரு மகாத்தான கவிஞருடைய வாழ்க்கை வரலாற்று நூலையும் இந்தியாவிலிருந்து மலேயா என்கிற தேசத்திற்கு புலம்பெயர்ந்து மலேயா தேசத்தினுடைய மலா இலக்கிய தந்தை என்று போற்றப்பட்டும் புகழப்பட்டுமான மதிப்பிற்குரிய முன்ஷி அப்துல்லா என்கிற ஒரு வரலாற்று நாயகரையுடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகங்களையும் ஆக இந்த 3 நூல்களை இந்த அரங்கிலே வெளியிடுவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த இனிய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய திராவிட வெற்றி கழகம் அண்ணன் மல்லை சத்யா அவர்களையும் மற்றும் பேராசிரியர் முரளி அரூபன் அவர்களையும் தமுகவினுடைய மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ஹாஜாகனி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இதனுடைய முதல் நிகழ்வாக இந்த விழித்தெழும் இரவுகள் என்கிற குறுங்கவிதை தொகுப்பினை மதிப்பிற்குரிய மல்லை சத்யா அவர்கள் வெளியிட பேராசிரியர் ஹாஜாகனி அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் கூத்தாநல்லூர் என்கிற கிராமத்தில் ஒரு சிறு நகரத்திலே பிறந்து தமிழ் பணியாற்றிய இலக்கிய பணியாற்றிய மாபெரும் கவிஞன் சாதனை செம்மல் சாரண பாஸ்கரன் என்கிற ஒரு கவிஞரை பற்றிய ஒரு வாழ்க்கை வரலாற்று நூலையும் இங்கே வெளியிடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த நூலினை மதிப்பிற்குரிய மல்லை சத்யா அண்ணன் அவர்கள் வெளியிட அதே சாரண பாஸ்கரனுடைய ஊரை சேர்ந்த மதிப்பிற்குரிய சடையன் அமானுல்லா அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இந்தியாவிலிருந்து மலேயா தேசத்திற்கு புலம்பெயர்ந்து மலேய தமிழ் மக்களுக்காக அரும்பணி ஆற்றியும் சிங்கப்பூர் மலேசியாவினுடைய ஒருங்கிணைந்த தேசமாக இருந்த மலேயா தேசத்தினுடைய இலக்கியங்களை எல்லாம் தமிழிலே மொழிபெயர்த்து மலாயா இலக்கியத்தினுடைய தந்தையாக கருதப்படுகின்ற மதிப்பிற்குரிய ஒரு சாதனை நாயகர் முன்ஷி அப்துல்லா அவர்களை பற்றிய ஒரு வாழ்க்கை வரலாற்று நூலை மதிப்பிற்குரிய கவிஞர் நாகூர் அப்துல் கய்யூம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த நூலையும் அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் வெளியிட பேராசிரியர் முரளி அரூபன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள்.